ஹலோ விவர்ஸ். கம்பெனியில் ஒரு நாள் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சார், இத்தனை வருஷத்தில் என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதுவும் செஞ்சதில்லை சார். என் மனசாட்சிக்கு பயந்து நான் ஒரு நிமிஷம் கூட கம்பெனியில் வேஸ்ட் பண்ணதில்லை சார். இப்படி லிஸ்ட்டு போட்டு 1 ஹவராக பேசிகிட்டு இருந்தாங்க. வேஸ்ட்டாக இப்படி அவங்க சொல்கிறது ஒன்று, ஆனால் செய்கிறது ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அந்த அதிகாரி. நீங்களும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் மனசாட்சி எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே தெரில. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கிபி 1889 செப்டம்பர் 3 பஞ்சாப்ன்ற மாநிலத்தில் லூதியானான்னு சொல்கிற இடத்துல பிறந்தவர் தான் சாது சுந்தர் சிங். வழக்கம் போலவே சாது சுந்தர் சிங்கோட அப்பா தன்னுடைய 2 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு சந்தைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அங்கே தர்மம் எடுக்கிற ஒரு வயதான தாய் அவர்கிட்ட தர்மம் கேட்குறாங்க. ஆனால் சாது சுந்தர் சிங்கோட அப்பா அதை கண்டும் காணாமல் தன்னுடைய பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். இந்த விஷயம் சாது சுந்தர் சிங்கோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அப்போ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணார். தன்னோட அப்பா பையிலேருந்து காசை எடுத்துகிட்டு போய் அந்த வயதான தாயிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். இரவு சாது சுந்தர் சிங்கால் நிம்மதியாக உறங்கவே முடியல. நம்ம மேலே உயிரே வச்சுருக்கிற அப்பாவை ஏமாற்றிட்டோமேன்னு நினச்சி அவரால் தூங்கவே முடியலை. சாது சுந்தர் சிங் தூங்கிட்டு இருந்தவங்க அப்பாவை எழுப்பி நான் செஞ்ச தப்பை சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவங்க அப்பா அடிப்பாருன்னு நினச்சான். அவங்க அப்பாவோ அவனை அணைச்சிக்கிட்டு முன்ன இருந்த சாது சுந்தர் சிங்கை நம்பினதை விட இப்போ இருக்கிற சாது சுந்தர் சிங்கை நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி தழுவிக்கிட்டார். இதே போல தாங்க நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டிருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு. நாமும் நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த பரம தகப்பன்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்னிப்பை கேட்கும்போது நம்ம மேலே இன்னும் 100% அதிக நம்பிக்கை தான் வைப்பார். ஆமென்.